சக்தி நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. அப்ப நீங்களும் வாங்கப்பா, எல்லாம் ஒண்ணா போலாம். அம்மாவும் நானும் குலதெய்வம் கோயிலுக்கு மாசம் மாசம் போயிட்டு வரோம். இன்னைக்கு கோயில்ல விசேஷம், நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சொல்லம்மா. சந்தோஷமா போயிட்டு வாங்க. வாமாடி. போயிட்டு வாமா. போடா கண்ணா. சரிம்மா. அச்சன் தட்டு கொடுங்க. மாபீன பக்ஷோருபாம் ஆவித்யாம் மணிபூர்ண ரக்தரேலம் ரக்ஷோத்பலம் திஸ்வதேம். அஞ்சலி, அஞ்சலி நில்லு. நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. அன்னைக்கு இந்த சூழ்நிலையில எங்க அப்பா வார்த்தையை என்னால மீற முடியல. நீ எப்போ என்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினியோ அப்பவே நான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன். யார் அந்த பொண்ணு? சக்தி அவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருந்தா. அவங்க அப்பா சொன்னோட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால தான் அந்த பொண்ணு கோச்சிட்டு போறா. மரியாதையா வந்து வண்டியில் ஏறு. ஐயா, அந்த வேட்டையரோட ஆளுங்க உங்க மகனையும் மருமகனையும் தூக்கிட்டு போயிட்டாங்கய்யா. டேய் வேட்டையா, வட வெளியே. டேய் அவனை அடிச்சு தூக்கிட்டு வாங்கடா, போங்கடா போங்கடா. மாமா, அடியாட்ல சாஃப்டா டீல் பண்றதுக்கு நான் ஒன்றும் முட்டை போண்டா இல்லை. 1000 பேர் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணி அந்தர் பல்ட்டி அடிக்கிற அன்னகோண்டா. பூனையை பார்த்தாலே பயந்து ஓடுற மானங்கிட்ட பையன் வீரவசனமா பேசுறேன். எதுக்குடா என் பையனை தூக்கிட்டு வந்த? ஏன்னா உங்களை தூக்க முடியாது மாமா. உங்க பையன் கல்யாணத்துக்கு முறை மாமன் என்ன முறைப்படி கூப்பிட்டு இருந்திருக்கணும். ஆனா நீங்க கூப்பிடல. இருந்தாலும் அதையெல்லாம் நான் மனசுல வச்சுக்கிடாம முறை விருந்துக்காக இவனை இங்க கூட்டு வந்திருக்கேன். என்னடா முறை விருந்து? என்னைக்கு என் தங்கச்சி இருக்கும் போது இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினியோ அன்னைக்கே உனக்கு எனக்கு இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு. ஆமா, போட்டிருக்கிற உள்பணியை யாராவது கேட்டா கூட கலட்டி கொடுப்பேன். ஆனா உறவை விட்டு கொடுக்க மாட்டேன். முறை விருந்துன்னா முறையா கூட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு முரட்டுத்தனமா தூக்கிட்டு வந்திருக்கேன். நான் முதலிரவியே முரட்டுத்தனமா பண்ணவன். முறை விருந்த மட்டும் முறையா பண்ணுவனா? சொன்னா கேட்க மாட்டான். என்னப்பா, மாமா ஏதோ விருந்துக்கு தானே கூட்டு வந்திருக்காரு. ஒரு 2 நாள் நாங்க இங்க இருந்துட்டு வரோம், போங்க. என்னடா அவளை சப்போர்ட் சொன்னா கேளுங்கப்பா.
பாரா, ம். என் மகன் சொல்றாங்கிறதுக்காக விட்டுட்டு போறேன். ம். இன்னும் 2 நாள் 2 பேரும் அழைச்சிட்டு வந்து வீட்டுல விடு. விடுறேன், போயிட்டு வாங்க மாமா. சக்தி, நம்ம பரம்பரை பெருமையெல்லாம் உனக்கு காட்டுறேன். உள்ள வாப்பா. இவர்தான் என் தாத்தா சேட்டையன். பாவம் ஒண்ணுக்கு இருக்கும்போது செத்து போயிட்டார். ஒண்ணுக்கு இருக்கும்போது செத்து போயிட்டாரா? ரயில்வே ட்ராக்ல நின்று ஒண்ணு கடிச்சாரு. ட்ரெயின் அடிச்சு செத்து போயிட்டாரு. ஐயோ, அப்ப இவர் எப்படி செத்தாரு? ஐயோ அவர் சாகலம்மா, இவர் தான் அவரு. ஆமா, அப்ப முடி இருக்கும்போது எடுத்த போட்டோ. அப்புறம் இதுதான் உன்னுடைய பெரிய அத்தை தங்கம், மேட் இன் இந்தியா. இது உன்னுடைய சின்ன அத்தை புஷ்பம், மேட் இன் சைனா. சைனாவா? ஆமா, சைனா டூர் போயிருந்தப்போ கிடைச்சது இந்த சைனா மேக். அதான் அவன் நைனாவுக்கு தெரியாம இந்த மைனாவை தள்ளிட்டு வந்துட்டேன். இன்னொருத்தரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஏலா பசுபதே! ஏ பசுபதே! அடா வரேண்ணா, வரேண்ணா. என் சிங்க குட்டி வருது பாரு. அண்ணா, யார் இந்த பெரியவர்? அவனை பெரியவர்னு சொல்லாதம்மா, அவன் என் தம்பிதான். பாவம் இன்னும் கல்யாணம் ஆகல, பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். சாமுத்திரிக்க லட்சணத்தோட பொண்ணு கிடைக்கும்னு இவர் ஜாதகத்துல இருக்கு. அண்ணி, இப்படி பொண்ணு தேடி அவர் இளமை ஏன் போயிடுச்சு. இளமை போனா பரவாயில்ல, முதுமையா போயிடும் போல இருக்கே. மாமா, இவருக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன வர்ற ஆவணி வந்தா 52 தான்ப்பா முடியுது. இன்னொரு 8 வருஷம் வெயிட் பண்ணுங்க, நேரா 60 கல்யாணமே பண்ணிடலாம். தம்பி, என்ன வார்த்தை சொல்லிவிட்டேன்? பசுபதி, துப்பாக்கியில இருந்து சீறி பாயிர தோட்டா மாதிரி இவங்க முன்னாடி நீ வேகமா நடந்து காட்டுறான். ஏன் பாஸ் நாக்க தள்ளுறீங்க? நான் நட தள்ளுறேன், அதுவே தள்ளிக்குதுடா. நடக்க கூட முடியாதவன ஓட சொன்னா எப்படிடா? என் பாடி கண்டிஷன் தெரியாம எங்க அண்ணன் ஏதாவது பஞ்ச டைலாக் பேசிடுறான். கடைசியில அவஸ்தைப்படுறது நான் தான்டா. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. சொத்து முழுக்க அவன் பேர்ல இருக்கேடா. அதுவும் சரிதான். 3 வேளை சோத்துக்காக 3 அமிரை கமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கேடா.